நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டிஸ்கஷனுக்கு டிபேட்டுக்குலாம் அப்புறமா போகலாம். கேள்வி, இந்த ஹக் பண்ணுறதுங்கிற ஒன்று இருக்குல்ல, அதாவது வாரி அணைத்து கொள்ளுதல் அப்படின்னு ஒன்று. உங்கள் குழந்தையை வாரி அணைத்து கொள்ளுகிற போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய உவகை, மகிழ்ச்சி, அந்த ஃபீலிங் எப்படிப்பட்டது? ரெண்டு சைடுன்னு சொல்லலாம். நம்ம எவ்வளோமோ ஒரு சண்டை போட்டு ஒரு கஷ்டமாக வீட்டில் இருந்தால் விட நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட வரும்போது ஒரு அன்பு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப புல்லரிக்கும் அப்படியே உடம்பு. அது வந்து நம்மளே மெய் மறந்து போயிடும். அதை அப்படியே நம்ம தூக்கி மடியில் போட்டு கொஞ்சம் போது எவ்வளோ அர்த்தம் மேலே கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை ஒரு செகண்ட் நம்ம மறந்துடுவோம். அதை ஆண்களுக்கு வெளியே போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை, அதிகமான எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஒரு நிமிஷம் வந்து கட்டி பிடிச்சோம்னா முத்தமிட்டோம்னா அந்த தாய் பாசங்கிற மாதிரி முத்தமிட்டாவே அனைத்து பிரச்சனையும் எல்லாம் முடிஞ்ச மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். அது குழந்தைங்கிட்ட உங்க அப்படியே கட்டி பிடிங்க பார்ப்போம், உங்க ஃபேஸ்ல என்ன எக்ஸ்பிரஷன் பார்க்குறேன். The feel is really nice. அந்த ஒரு டச்ல என்னமோ இருக்கு. பீஸ் ஆஃப் மைண்ட் ஆக்சுவலி அதான் எனக்கு ரொம்ப இது. ஒன்ஸ் கட்டி பிடிக்கும் போது ஒன்று என் சைடில் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட், அவர் சைட்லேருந்து பார்க்கும்போது செக்யூரிட்டி. ஷீ ஃபீல்ஸ் என் ஹக் பண்ணும்போது ஷீ ஃபீல்ஸ் மோர் செக்யூர். Awesome. Yes. சார், அந்த அடி வயிற்றுலேருந்து ஒரு ஜிவ்னு ஒரு ஏதோ சம்திங் மேலே வரும், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏதோ ஒரு ஃபீல் கிடைக்குது. சூப்பர், குட். நம்மளுடைய குழந்தை நம்ம உடம்புலேருந்து இன்னொன்று ஓடி வந்து நம்மளை பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். சிரிச்சுட்டே ஓடி வரும், தூக்கிக்கிட்டோம்னா உடனே கட்டி பிடிச்சி நானும் முத்தம் கொடுத்தா அதுவும் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொடுக்குறியோ நல்லா இருக்கும். அது ரொம்ப சூப்பர். எஸ் எஸ் எஸ். எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை பிறந்தா, அவள் வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அம்மா எங்கே, நாங்கள் அப்பா கேட்டேன். அவங்க அப்பா சொல்லுவாங்க, இல்லை இருக்காங்கல்ல, இல்லை ஓடி வந்து பாத்ரூமில் பாப்பா, இல்லை பெட்ரூமில் பார்த்துட்டு ஓடியாந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பா. அதை வந்து நம்ம சொல்லவே முடியாது, அளவில்லாத ஒரு சந்தோஷம். அப்போ நீங்கள் என்னல சொல்லணும்? இன்னும் எவ்வளோ சொல்கிறது, நம்மளுக்கு எவ்வளோ தேடினாலும் கிடைக்க முடியாது அது சொத்தை. இது இப்போ எனக்கு கண்ணில் தண்ணி வருது, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் எனக்கு. இவனை டக்குன்னு ஒரு லைன் பாரு, இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் ரவுண்ட் 1 by 1 வரிசையாக இங்கேருந்தே வரலாமா? உங்கள் குழந்தைய கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுக்கும். கன்னத்தில் முத்தமிட்டால். அப்பா முத்தம் கொடுக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்ததா? ரொம்ப ஹாப்பியா இருந்ததா? சிரிப்பா தான் இருந்துச்சு. சிரிப்பா இருந்துச்சா? ஏன் அப்படி சொல்ல முடியல. சொல்ல தெரியலையா? ஓகே. அப்பா மீசை குத்துச்சு. ஆசம். ஒரு குழந்தை தான் அழகா பேசுங்க எப்போதுமே. பியூட்டிஃபுல். அப்பா மீசை குத்துச்சு. பின்னால கொடுங்க. நல்லா ஜாலியா இருந்துச்சு. உலகத்தை மறந்த மாதிரி இருந்தது. இது யார் சொல்லி கொடுத்தா? அம்மாவோட சேர்ந்து நீ எங்க? சந்தோஷமா இருந்துச்சா? ஓகே. நான் வந்து வேற உலகத்துக்கு போயிட்டேன். இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, நீங்களா சொல்றத சொல்லுங்க. அப்போ சடன்லி அப்பா கொடுத்தாங்கன்னா அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்க? சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு அவரு. எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் வந்தாலே முட்டை கொடுத்துட்டு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுப்பாரு. எக்ஸாம்ல மார்க் எடுத்தா ஒரு குத்து பின்னால மார்க் எடுத்தா கொடுக்குறாரு, முத்தம் கொடுக்குறாரா? சரி, ஓகே. நீங்கள் இப்படி எல்லாம் கொஞ்சுகிற, அணைத்து கொள்ளுகிற இந்த பிள்ளைகளை நீங்கள் வீட்டில் இருந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்கள் ஒய்ஃப் வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் ஹாலில் சோஃபாலேயோ சேர்லையோ ரூம்லேயோ உட்காந்துருக்கீங்க. உங்கள் குழந்தைய உங்கள் மனைவி நடத்தக்கூடிய விதம், அது படிப்பாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு செயல்பாடாக இருக்கலாம், டிசிப்ளின் ஓரியன்டான விஷயமா இருக்கலாம். எந்த மாதிரியான உங்கள் மனைவியின் நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கல? லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். ஃபங்க்ஷன் போனால் அங்கே ஃபங்க்ஷனுக்கு போவே இல்லை. வீட்டிலேருந்தே ஆரம்பித்து சொல்கிறாங்க, அங்கே போனால் அந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா வந்து கோல்டு பிடிக்கும், நெக்ஸ்ட் வீக் வந்து எக்ஸாம் இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக எனக்கு பிடிக்கல. ஏன் அது உங்களுக்கு பிடிக்கலங்கிறீங்க? நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்குது, இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடாதுன்னு அவங்க சொல்கிறதுல என்ன தவறான விஷயம்னு பார்க்குறீங்க? அந்த 1 செகண்ட் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கோல்டு வந்து வரும், பட் ஆனால் லைட்டாக தான் இருக்குது கோல்டு. சாப்பிட்டா வராது எனக்கு தெரியும், பட் ஆனால் அவங்க வந்து அதை வந்து நீ சாப்பிடக்கூடாது. இங்கே போகும்போதே ஃபங்க்ஷனுக்கு இங்கேருந்து போகும்போதே வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுல ஹாப்பியாக இருக்குது, அதை போய் ஏன் தடுக்கிற? அவங்க ஒய்ஃப் எங்கே இருக்காங்க? அவங்க அஃபெக்ட் ஆகும்போது அவங்கள பார்க்குறது நம்ம தான். ஸோ அப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு கேர் எடுக்கணும்.
எல்லா இடத்துலையும் அதே மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. எல்லா இடத்துலையும் போய் அடம் பண்ணுவாங்க, எனக்கு இதுதான் வேண்டும் அப்படின்ட்டு. ஓ அதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணுங்கிறதுக்கு அப்படி பண்ணுறீங்களா? அந்த குழந்தைகிட்ட கொடுங்க. உன்னை ஐஸ்கிரீம் பக்கத்திலே வச்சுக்கிட்டு சாப்பிடாதுன்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். இந்த பதில் சொல்ல அந்த பிள்ளை உங்களுக்கு பயப்படுது. எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்குது, இப்போ சாப்பிட்டுட்டாங்கனாக்கா கோல்டு அதிகமாகிடும், ஃபீவர் ஆகிடும், எக்ஸாம் அப்போ கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல? சாப்பிடுவோம். உங்கள் குழந்தைக்கு உங்களோட ஐஸ்கிரீம் பிடிக்குமா பிடிக்காதா? நம்ம சுச்சுவேஷன் பார்த்து கொடுக்குறோம். ஒரு நிமிஷம், இதான் சுச்சுவேஷனே எனக்கு புரியல. அவள் என்ன படிக்கிறா? 3rd standard. 3rd ஸ்டாண்டர்ட், 3ஆம் கிளாஸ் தானே படிக்குது. குழந்தையோட ஆரோக்கியத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருப்பதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு வாரம் கழிச்சு வரப்போகிற 3ஆவது வகுப்புக்கான எக்ஸாமினேஷனுக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பிள்ளைக்கு போயிருங்கிறப்ப அந்த குழந்தையோட சந்தோஷத்தை விட உங்களுக்கு அந்த எக்ஸாம் தான் பெருசாக தெரியுதா? அதான் அவருடைய கேள்வி நினைக்கிறேன். ஏன்னா வந்து 2 ஒரு அனுபவம் பட்டிருக்கோம். பட் எக்ஸாம் டைம் வந்து கரெக்டாக முன்னாடி நாள் வந்து கோல்டு இல்லை ஃபீவர் ஏதாவது வந்துடும். அது எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு சொல்லாது, மேபி எக்ஸாம் ஃபியராக இருக்கலாம். ஓஹோ, எக்ஸாம் ஃபியர் நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்க அது ஐஸ்கிரீம் நினைக்கிறாங்களா? ஓகே, வேற? எங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவங்க வந்து இவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள இருந்தாங்கன்னு வைங்க, ஒரு நிமிஷத்துல சண்டை போட்டுருவாங்க. சரி. அவங்க சண்டை போட்டா உடனே சரியாயிட போறாங்க. ஆனா அதுக்கு ரொம்ப ஓவரா டென்ஷன் ஆயிட்டு ஓவரா போய் அடிக்கிறது பசங்களை ரொம்ப கண்டிஷன் பண்ணுவாங்க. ரூம்ல போய் படின்னு சொல்லி சொன்னா படிக்கிறது கிடையாது. அவங்க 2 பேரும் இது அதுன்னு சொல்லிட்டு எதுனாலும் சுத்தமா 1 hour படிச்சா கூட அவங்க உடனே சமாதானம் ஆயிட்ட போறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் ஒண்ணா விளையாடுறாங்க. அதுக்கு பிடிச்சி நீ ஏன் ஓவரா டென்ஷன் ஆகி எல்லாரையும் டென்ஷன் படுத்தி எங்களையும் டென்ஷன் படுத்தி வீட்டுல இருக்கிறவங்களையும் டென்ஷன் ஆக்கி அதுக்குள்ள ஒரு ரொம்ப இதாயிடும். அவங்கள்ட்ட இல்லை அந்த பிள்ளைகிட்ட அப்பா அந்த கம்ப்ளைண்ட் சொல்ல நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்க. ஆமாம் 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 அப்படிங்கிற மாதிரி இல்லை? அம்மா எவ்வளோ கத்துவாங்க? அம்மா அப்படியே ரொம்ப கத்தி விட்டுருவாங்க. எங்க அண்ணன் நான் அடிக்கலனால எங்க அண்ணன் போட்டு அடிப்பான். ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எங்க அண்ணனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓ பஞ்சாயத்து வேற. ஓகே ஓகே. ஆனா சத்தம் போடுவாங்களோ? நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டா எவ்வளவு நேரத்துல திரும்ப ஃப்ரெண்ட் ஆயிருவீங்க? நீயும் அண்ணனும் ஒரு நிமிஷத்துல ஃப்ரெண்ட் ஆயிருவீங்க. ஓகே. எவ்வளவு கத்துவாங்க அம்மா? கத்தி காட்டுங்க. அம்மா எப்படி கோவம் தான் எப்படி பேச கத்துவாங்க? கத்தி காட்டுங்க. ஏய் அது பண்ணாத அப்படினு கத்துவாங்க.